கொள்கிறேன். மத்திய எழுதின சுவிசேஷம் வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். மத்திய எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தை யாராவது சீக்கிரம் வாசிங்க. நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், சத்தம் உண்டாயிற்று. கண்களை கூட செபிப்போம். எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிற எங்க நல்ல தகப்பனே, இந்த வார்த்தை மூலமா எங்களோடு கூட இடைப்படுங்கப்பா. நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச சத்தியம் தான். வேதாகமத்திலே நம்ம பார்க்கிறோம். இந்த 10 கன்னிகைகளை குறித்து நாம் பார்க்கும் பொழுது 5 பேர் எப்படி இருந்தாங்க? புத்தி உள்ளவர்களாய் இருந்தார்கள். வேறு 5 பேர் புத்தி இல்லாதவர்களாய் இருந்தார்கள். இன்னைக்கு சபையிலே வருகிற 2 கூட்டமான ஜனங்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. சிலர் எப்படி இருப்பாங்க என்றால், இயேசுவை மட்டும் நாங்கள் அறிந்து கொள்ளுவோம், அதுக்கப்புறம் அந்நிய பாஷை வேண்டாம், பரிசுத்தாவி வேண்டாம், ஊழியங்கள்லாம் வேண்டாம், வாரத்திலே நாங்கள் சரியாக ஆலயத்துக்கு வருவோம், காணிக்கைகளை போடுவோம், ஆண்டவர் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டத்தார் ஓடிக்கொண்டே இருப்பார்கள். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக அவருக்காய் வைராக்கியமாய் நின்று பரிசுத்தாவியின் வரங்களை பெற்றுக்கொண்டு அவருக்காய் கிரியை செய்து ஆத்தும ஆதாயம் செய்து கொண்டிருப்பார். 2 விதமான கூட்டத்தார் தான் இன்னைக்கு இருக்கிறார். வேதாமத்துல பார்க்கும் பொழுது ஆண்டவர் எப்பவுமே 2 காரியங்களாய் பிரித்து வைத்திருப்பார். நீதிமான், துன்மார்க்கன். இப்போ புத்தியுள்ள கன்னிகைகள், புத்தி இல்லாத கன்னிகைகள் சொல்லி இந்த 10 பேருமே எங்க போறாங்க என்றால், மணவாளனுடைய வருகைக்கு ஆயத்தமாய் அவரை சந்திக்கும்படி அவர்கள் கடந்து போகிறார்கள். அல்லேலூயா. எல்லாருமே தான் சர்ச்சைக்கு வரும். ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய காரியம் என்ன? அழைக்கப்பட்டபடினாலே ஆண்டவர் எங்களை கர்த்தரைகளை தெரிந்து கொண்டார், அதனால் நாங்கள் ஓய்வு நாளை அனுசரிக்கிறோம் அப்படி என்பதற்காக அல்ல. பாரம்பரியமாக ஞாயிற்றுக்கிழமை அது ஆண்டுக்கு கொடுக்க வேண்டிய நாட்கள் அப்படின்னு சொல்றதுக்காக அல்ல. ஒவ்வொரு ஓய்வு நாளையும் கர்த்தருடைய மனமகிழ்ச்சி நாளாக இல்லை. 6 நாளளவும் ஆண்டவர் எனக்கு பலன் கொடுத்திருக்கிறார். இந்த 7ஆம் நாளிலே நான் போய் அவரை சந்தித்தவர் நாமத்தை மகிமைப்படுத்தி அடுத்த 6 நாளைக்கும் அவருடைய தீர்மானங்களை செய்யும்படியாக அவர்கள் ஒரு கூட்டத்தார் இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஓய்வு நாளில் என்ன பண்ணுவாங்க? நிறைய பேர் வரமாட்டாங்க, பயந்துட்டு வராம இருப்பாங்க. சிலர் என்ன பண்ணுவாங்க, போயிடலாம், என்ன நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கவங்க என்ன கேட்பாங்க, என்ன சர்ச்சைக்கு போலியான்னு கேட்பாங்க. அதனாலே நிறைய பேர் வந்துருவாங்க. சிலர் போன அடுத்த வாரம் போல ஊழியக்காரர் கேட்டு நம்மளை தொல்லை பண்றாரு, அதனால நம்ம என்ன பண்ணலாம், போயிடலாம் அப்படின்னு வருவாங்க. ஆனா ஒரு ஆத்மா இருக்கும். அது எப்படி என்றால், கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து அவர் தீர்மானங்களை நிறைவேற்றி அவரை மட்டுமே நேசித்து எப்பொழுது அவரை காண்பேன் என்று சொல்லி அவரோடு வருகிற கூட்டத்தில் இருக்கிறவங்க தான் இந்த புத்தியுள்ள கன்னிகைகள். அல்லேலூயா. கடைசி நாட்கள் அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆதியாகமத்திலிருந்து யூதாவின் புத்தகம் வரைக்குமாக போராடி கொண்டிருந்த அந்த பரிசுத்த ஆவியான ஒரு காலகட்டம் வரும் பொழுது 22ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். வெளிப்படுத்தல் விசேஷம் 22ஆம் அதிகாரத்தில் 11-12 வசனத்தை நாம் வாசிப்போமானால், பிரைஸ் தி லார்ட், தேவ நாமம் மகிமைப்படட்டும்.